அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபத்தை பற்றி கடந்த வாரத்தில் தியானித்தோம். நம் பிள்ளைகளுக்காக நாம் எப்படி ஜெபிக்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்தில் உள்ள மக்களுக்காக எப்படி ஜெபிக்கிறோம், அந்த என்னுடைய ஜெபம் மாற வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டோம். இன்றைக்கும் பவுல் அப்போஸ்தலன் இயேசுவின் மேன்மையை குறித்து இந்த கொலோசே பட்டணத்து புறஜாதிகளுக்கு சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை நாம் இந்த வசனங்களில் வாசிக்கிறோம். பிதாவானவர் சில காரியங்களை செய்கிறார், குமாரன் சில காரியங்களை செய்கிறார். திருத்துவத்தில் இவர்கள் இருவரும் ஒருவரானபடியினால் தேவன் நமக்கு செய்வது என்ன என்கிறதை பார்க்கலாம். வசனம் 12 நான் வாசிக்கிறேன். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினார். பிதாவானவர் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்றால் அது பரலோகம். அந்த பரலோகத்திற்கு என்னை பாத்திரனாக, அதாவது நான் மரிக்கும் பொழுது நான் பரலோகத்தில் இருப்பதற்கு தகுதி உள்ளவனாக பிதா மாற்றுகிறார். எப்படி? தன்னுடைய குமாரனை அவர் உலகத்திற்கு அனுப்பி பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அவர் எனக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை ரட்சிக்கும். நான் விசுவாசிக்கணும், அதுக்கப்புறம் பாவம் செய்யக்கூடாது. பாவம் திடீர்னு செய்தாலும் உடனேயே மனம் திரும்பி அழுது ஆண்டவரிடத்திலே அந்த பழைய பரிசுத்தம் எனக்குள் வரட்டும் என்று ஜெபித்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு காரியத்தை பிதாவானவர் செய்கிறார். ஆகவேதான் அந்த 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினார். ஆகையால் மேன்மை உள்ளவர். இதை வேற யாராவது செய்ய முடியுமா? ஒரு மிஷினரி இதை செய்ய முடியுமா? அவர் இரத்தம் சிந்தி இரத்த சாட்சியாக மரித்தாலும் அவருடைய இரத்தம் என் பாவங்களை நீக்குமா? நீக்காது. அது மனிதனுடைய திட்டத்திலே சித்தத்திலே பிறந்தவர், பாவத்தில் பிறந்தவர். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அந்த இரத்தம் ஒருவரையும் ரட்சிக்காது, பாவ மன்னிப்பும் தராது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் சிந்தும்படி பிதாவானவர் அவரை அனுப்பி என் பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தி என்னை பரலோகத்திற்கு
பாத்திரவானாக்கினார். அதனால் அவர் மேன்மை உள்ளவர். 13ஆம் வசனத்தை பாருங்கள். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு கொண்டு வர. ஒரு காரியத்தை கவனித்தீர்களா? ஒரு ராஜ்யத்தில் இருந்து, சாத்தானின் ராஜ்யத்தில் இருந்து, இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை குமாரனின் ஒளியின் ராஜ்யத்திற்குள் குடியேற்றுகிறார். அந்த காலத்திலே ராஜாக்கள் தாங்கள் ஜெயித்த தேசத்தின் குடிகளை சிறைப்பிடித்து தங்கள் தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு சென்று அவர்களை அங்கே குடியேற்றுவது வழக்கம். இஸ்ரவேலர் பாவம் செய்த பொழுது அங்கே செனகரிப் வந்து தில்காத் பிலேசர் எனும் சேனாதிபதியும் அவன் வந்து இஸ்ரவேலரை, வட தேசத்தில் இருந்த இஸ்ரவேலரை அசீரியாவுக்கு சிறை கொண்டு போனார்கள். அதற்கப்புறம் அவர்கள் திரும்பவே இல்லை. இதற்கு 200 ஆண்டுகள் கழித்த பின், கிட்டத்தட்ட கிமு 522 யூதர்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். எரேமியா சொன்னான், நீங்கள் பாபிலோனுக்கு போனால் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார், இங்கே இருந்தால் துன்பப்படுவீர்கள் என்று. அப்படியே நேபுகாத் நேச்சாரும் இங்கே இருந்து கொண்டு போனார். மேலும் நாம் வாசிக்கிறோம், பிரபுக்கள் குலத்தாரிலும் அழகானவர்களும் மாசற்றவர்களும் ஞானமும் கல்வியும் உள்ள வாலிபர்களை அவன் சிறை பிடித்து தன்னுடைய அரண்மனை ஊழியத்திற்கென்று அவன் கொண்டு போனான். ஆகவே ஜெயித்த ராஜா அந்த தேசத்து குடிகளை தன் இஷ்டம் போல செய்வது வழக்கம். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்கி அவனுடைய அதிகாரங்களை எல்லாம் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்ததால் அவனுடைய ராஜ்யத்துக்குள் இருந்த அனைவரையும் அவர் ஒளியின் ராஜ்யத்திற்குள் அவர் டிரான்ஸ்ஃபர் மாற்றினார். இங்கே அவர்களை குடியேற்றி அவர்கள் சந்தோஷமாயிருக்கும்படி செய்தார். அதான் பிதாவானவர் செய்த காரியத்தை. பிதாவானவர் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். இதற்கு அவர் செய்ய வேண்டிய காரியம் என்னவாய் இருந்ததென்றால், சாத்தானை ஜெயித்து அவனுடைய ராஜ்யத்தை அழிக்க வேண்டும். சிலுவையிலே அந்த சாத்தானின் ராஜ்யத்தின் அழிவு ஆரம்பம் ஆனது. அவருடைய வருகையிலே, 2ஆம் வருகையிலே சாத்தானும் அவனுடைய ராஜ்யமும் முழுவதும் அழிக்கப்பட்டு உலகத்திலே பிதாவின் ராஜ்யம், குமாரனின் ராஜ்யம் மட்டுமே இருக்கும். அதைத்தான் பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறான். பிதாவானவர் இப்படி செய்ய முடியும், ஆகையால் அவர் மேன்மையானவர் என்று. இந்த காரியத்தை செய்ததினால் பவுல் பிதாவை தோத்தரிக்கிறான். பின்னும் பாருங்கள், 14ஆம் வசனத்திலே குமாரனாகிய அவருக்குள்
அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் பரலோகம் தன் அனுமதிக்கும். ஆகவே நான் பரலோகத்திற்கு பாத்திரன் ஆகிறேன். மேலும் இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எப்படி பரலோகத்திற்கு பாத்திரன் ஆகிறேன்னா, அதுக்கு முன்னால் எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருந்தால் அவருடைய இரத்தம் சொல்லும், இவனுடைய பாவங்களை நான் கழுவி விட்டேன், ஆகையால் இவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று சொல்லி போகும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆகவே தேவன் இரக்கமாய் என் பாவங்களை மன்னித்து என்னை மீட்டதினால் நான் பரலோகத்திற்கு பாத்திரனாவேன். இதை அன்பினால் செய்த இயேசு எல்லாவற்றிலும் மேன்மையானவர். அதைத்தான் பவுல் கொலோசேயருக்கு சொல்ல. காரணம் என்ன? அந்த காலத்திலே கிரேக்கர்கள் ஞானத்தினால் நிறைந்து இயேசு தேவனுடைய குமாரன் அல்ல, அவர் தேவனும் அல்ல என்று. இன்றைக்கும் யெகோவா சாட்சிகள் என்றொரு கூட்டத்தார் இயேசுவை தேவன் என்று அறிக்கை செய்ய மாட்டார்கள். தேவதூதரில் பிரதானமானவர் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு உபதேசம், கள்ள போதனை பட்டணத்திலே ஆபத்தாக இருந்ததினால் பவுல் சொல்லுகிறான், இயேசுதான் மேன்மையானவர், அவர் பிதாவோடு ஒரே தன்மையுடையவர். அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும். ஆதியாகமத்திலே மனிதனை உண்டாக்கும் பொழுது அங்கே பிதாவானவர் சொன்னது என்ன? மனிதனை நம்முடைய ரூபத்தின் படியையும் நம்முடைய சாயலின் படியையும் உண்டாக்குவோமாக. ஆக இயேசுவானவர் அப்பொழுதே தேவனுடைய ரூபமாகத்தான் இருந்தார். அதனால தான் நம்முடைய ரூபத்தின்படியும் என்று பிதாவானவர் சொன்னார். ஆகையால் தான் இங்கேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் சொல்லும் பொழுது அவர் தேவனும் அவரும் ஒரே சுரூபமானவர்னா ஒரே வித ஃபார்ம் உருவம் உள்ளவர்கள், ஒரே விதமான உருவம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறான். மேலும் அவன் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர், அதாவது சகலத்தையும் சிருஷ்டித்தவர், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லா வஸ்துக்களும் அதிகாரங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் ராஜ்யங்கள் ஆனாலும் அவருக்கென்றும் அவர் மூலமாயும் அவரால் ஆரம்பிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. ஆகவே அவர் சகலத்திற்கும் மேலானவர் என்று பவுல் சொல்லுகிறான். இன்னும் பார்ப்பீர்கள் என்றால் 17 அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சபையை கிறிஸ்துவின் சரீரம் என்றான். ஆனால் கொலோசேயருக்கு எழுதும் பொழுதோ சபைக்கு தலை என்று அவரை உயர்த்தி
சொல்லுகிறான். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலனும் ஆனவர். சகோதரனே, இயேசுவின் மேன்மை கேள்விப்படுகிறீர்கள். அவரை உங்கள் வாழ்க்கையில் எப்படி மேன்மைப்படுத்துவீர்கள்? உங்களுக்கு மேலானவர், உங்களை விட வல்லமை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நீங்கள் உணர்ந்திருந்தால், ஒரு ஆஃபீஸில் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழாக இருப்பவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அப்படியே மேலான கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவரை மேன்மைப்படுத்துகிறோம். பவுல் இதைத்தான் சபை செய்யும்படி போதிக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் சொன்னபடி, அவர் கட்டளைகளின்படி நடவுங்கள். கர்த்தர் உங்களை பரலோகத்திற்கு பாத்திரவானாக மாற்றுவார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் உம்முடைய தாசன் மூலமாக கொலோசே நிருபத்திற்கு உம்மை குறித்து சொன்ன காரியங்கள் எங்களுக்கும் தேவை. நாங்களும் அதை மறந்து விடாமல் நினைவுபடுத்தி உம்மை மேன்மைப்படுத்தும்படி, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய சித்தத்தை அறிந்து நடக்க, உம்முடைய வசனங்களின்படி கட்டளைகளின்படி நடக்க எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.